இன்னைக்கு பிக் பாஸோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சுபிக்ஷா அவங்களோட கடல் பாட்டோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கொஸ்டின் த்ரோ பண்ணுறாரு. வளர்ச்சியை தடுப்பது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டையும் கேட்குறாரு. கீழே இறக்குறாங்க இவங்க, இமோஷ்னலாக வீக் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது வியன்னா வந்து பார்வையும், வினோத் வந்து ஆதிரை, ஏன்னா அந்த ஆதிரை வந்து திவாகரை சொன்னாங்க பார்த்தீங்களா, அதனால ஆதிரை வந்து வினோத் வந்து ஆதிரையும், சபரி வந்து திவ்யாவையும், அமித் வந்து கனியும் கூட பேசுறதே இல்லை, எவ்வளோ ட்ரை பண்ணியும்னு சொன்னாங்க. அரோரா வந்து சபரி, எஃப்ஜே வந்து பார்வதி என்னோட கேமுக்கு கீழே இறக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாங்க. சுபிக்ஷா வந்து பார்வதியையும், ஆதிரை வந்து எஃப்ஜேவை தான் சொன்னாங்க. கேர்ள்ஸை வச்சே கேம் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் நான் இருக்கிற வரைக்கும் என்ன வச்சு விளையாண்டாரு, இப்போ வியன்னா லாஸ்ட் வீக் வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னாரு. கமருதீன் வந்துட்டு ஆதிரியை சொன்னாங்க, எங்க 3 பேர்த்துக்கும் பிரச்சனை உருவாக்குறதே வந்து ஆதிரை தான், அரோரா பார்வதி எனக்கும் இடையே அப்படின்னாங்க. பிரஜன் வந்து கனி அவர்களையும், சாண்ட்ரா விக்ரம் கனியும், பார்வதி விக்ரம் கனி எஃப்ஜே இவங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அமிதுக்கும் கனிக்கும் ஒரு கான்வர்சேஷன் போச்சு. நீங்கள் ஏன் வந்து விஜய் சேதுபதி கிட்ட சொல்லியிருந்தீங்க, எங்கிட்டயே ஒத்து வரலன்னா சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கனி சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள அந்த சமரசமாச்சு. அப்புறம் வினோதை பயங்கரமாக ரூஸ் பண்ணினார். இன்னைக்கு நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கத்துறீங்க, நாட் அக்செப்டிங் விமர்சனம், நீங்கள் என்ன விமர்சனம் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி ரூஸ் பண்ணாங்க. அப்புறம் பிரஜனுக்கும் வினோதுக்கும் இடையே பிரச்சனையாச்சு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வாக்குவாதம் பயங்கரமா. ஸோ அதனால பிரஜனையும் ரோஸ் பண்ணாரு, வினோதையும் அந்த ரோஸ் பண்ணாரு அந்த பிரச்சனைனால. அதுக்கப்புறம் பார்வதி எல்லாத்துக்கும் கத்துறீங்கன்னு சொல்லிட்டு பார்வதிக்கு ரோஸ்ட். அப்புறம் தலை எப்படி பண்ணினாங்கன்னு கேட்கவும் எல்லாரும் தலையை வந்து சரியாவே பண்ணலை அப்படின்னு சொல்லவும், தலைக்கும் ரம்யாக்கும் செம்ம இது, நீங்கள் எல்லாத்துக்கும் பாவம் மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுக்கிறீங்க, நான் பாவம், உடம்பு சரியில்லாத ஒரு கார்டை எடுத்துக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நீங்கள் சரியாகவே யூஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது போச்சு. அதுக்கப்புறம் கமருதீனுக்கும் லாஸ்ட் வீக் வரைக்கும் நல்லா பிஹேவ் பண்ணுறீங்க, திருப்பி இந்த தடவை ரம்யாட்டை வந்து நீங்கள் சரியாகவே பிஹேவ் பண்ணல, திருப்பி பழைய குருடி கதவை திரடின்னு போகிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் டீம் ஒரு இது பண்ணினார். அப்புறம் திவ்யாவையும் ரோஸ் பண்ணினாரு. கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் நடந்த உரையாடல்ல நீங்கள் வந்து முன்னேறவே மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றியே நீங்கள் நினைக்கிறீங்களே தவிர அடுத்த ஸ்டெப் ஆஃப் கேமுக்கு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் விக்ரமும் ரம்யாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணினாரு. அவங்க வந்து என்னை யூஸ் பண்ணி எல்லா காரியத்தையும் சாதிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொன்னார். அப்புறம் தலை பற்றி விமர்சனம் சொல்லிட்டு யார் யார் சேவ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கனி, சுபி, விக்ரம், பார்வதி, கமருதீன்னு சேவ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பிரஜனை எலிமினேட் பண்ணினார். அப்போது பயங்கரமாக சாண்ட்ரா அழுகா அவங்க கதவை விட்டு வெளியிலேயே ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரஜன் தான் சமாதானப்படுத்தி திரும்பியும் உள்ளே வந்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவரோட ஏவியோட